நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 230 இருக்குது. நம்ம கொடுத்த ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 6 வரும். நம்ம இந்த ஆல் போர்டு மட்டும் தான் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 230. இதை வச்சு தான் நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் நம்பர் சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுற முதல் 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் திருடிச்சல் ப்ளே பண்ணுற மாதிரி 12 ரூபாய்க்கு 5000 வின்னிங்ஸ். பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. திருடிச்சல் 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. திருடிச்சல் 30 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. சி போர்டு வின்னிங் 80 கொடுக்குறாங்க. நீங்கள் அதே மாதிரி 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. சி போர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. நீங்கள் திருடிச்சல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 32,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. சி போர்டு வின்னிங் 80 கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,50,000. 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000. பிசி வின்னிங் 1000. சி போர்டு வின்னிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் புக்கிங் வச்சுக்கலாம். டியர் 1 மணி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே புக்கிங் நம்பர் வச்சுக்கோங்க. மகளிர் இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 230. நீங்கள் யார் பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட் கமெண்ட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா நோட் பண்ண சொல்லியிருப்பேன். இவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வினிங்ஸ் கொடுத்துருக்கப்பல கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதே மாதிரி 0-1 கொடுத்துருக்கப்பல 0 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர் பார்த்தீங்கன்னா 0-6 கொடுத்துருக்கப்பல பார்த்தீங்கன்னா 0 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரு வினிங்ஸ் கொடுத்துருக்குறீங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 158 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 158 போட்டு வரும். ஒரு டைட் ஆப்ஷன் போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 451 போட்டு வரும். இதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 0 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 158 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0-16 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-16 ரொட்டேட் ஆப்ஷன் 451 போர்டில் நமக்கு புள்ளிக்கு மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதுன்னா 7 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-16 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 அல்லது 8 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 137 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 137 ரொட்டேட் ஆப்ஷன் 451 போர்டில் நமக்கு புள்ளிக்கு மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா 137 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 230 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 230 ரொட்டேட் ஆப்ஷன் 451 போர்டில் நம்ம பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மாதிரி 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 5 தான் இன்றைக்கி கிடைச்சா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர். மகளிர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 230 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 5 இந்த படிச்சு உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சு நம்ம சேனலில் மறக்காம உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுனா மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக வரும்போது நம்ம வந்து சொல்லிப்போம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் 5 மேட்ச் வச்சுனா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெத்தட்ஸில் நல்லா பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அது வரைக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. மறக்காம நம்ம மெம்பர்ஷிப் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. ஓகே மக்களே, மீண்டும் அதுக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம்.